இன்று காலை பிரகாஷ் தனது செல்ல நாயை வாக்கிங் அழைத்து சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த மனைவி சுதா ஆத்திரத்தில் பாத்திரங்களை ஒவ்வொன்றாக பலமாக உருட்ட ஆரம்பித்தார். ஏய், என்ன நடந்தது சுதா? உனக்கு ஏதாவது கோபமா? பிரகாஷ் கேட்டதும் முகம் சுளித்து கொண்டு சுதா சொன்னாள், எப்போ நம்ம நாள் மாறும்னு தெரியலையே. எல்லோரும் விடுமுறைக்கு வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள். இந்தியாவை கூட அல்ல, நம் மாநிலத்தை கூட முழுமையாக பார்க்காதவர்கள் நம்ம மட்டும்தான். இவ்வளவு நாளா சத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நம்மளும் எல்லோரையும் போல எங்காவது வெளியே போவோம் என்று. நம் பிள்ளைகள் மனிஷாவும் விஷ்ணுவும் கூட இதை பல முறை சொல்லியும் அசையாமல் இருப்பது நீங்கள் தான். சுதா தொடர்ந்து பேசினாள். ஆனால் பிரகாஷ் தன் மனைவி சொல்வதை கவனிக்கவில்லை. அவளை பொருட்படுத்தாமல் மௌனமாக செய்தித்தாள் படிக்க அமர்ந்தான். அப்போது சுதா சொன்னால், நேற்றுதான் என் தோழி எனக்கு போன் செய்தாள். அவர்கள் வீட்டில் எல்லோரும் பிரான்ஸ் நாட்டை சுற்றி பார்க்க சென்றுள்ளனர். இத பாருங்க, ஈஃபில் டவரின் உயரத்தில் இருந்து போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறார். மேலே இருந்து என்ன ஒரு அழகான காட்சி, கற்பனை செய்து பாருங்க. புகைப்படத்தில் இருக்கும் போதே இவ்வளவு அழகான காட்சி இருந்தால் அதை முன்னால் இருந்து பார்த்தால் எவ்வளவு ஜாலியாகவும் அதிசயமாகவும் இருக்கும். சுதா தன் மொபைலில் இருந்த போட்டோவை கணவன் பிரகாஷிடம் காட்டிய போது பிரகாஷ் சொன்னான், ஏய் சுதா, என்ன சொல்ற? இவங்க பெரிய பணக்காரங்க. எதை விரும்பினாலும் லட்சக்கணக்கில் செலவு செய்கிறார்கள். அவர்களுடன் நமக்கு என்ன போட்டி? புகைப்படங்களை காட்டி பிறர் வீட்டுக்கு தீ வைக்கும் நண்பர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. பிரகாஷ் சொன்னதும் சுதா தன் பெரிய கண்களை விரித்து முறைத்து சொன்னாள், ஏங்க, நான் இன்னும் பாரிஸ் போகணும்னு கேட்கல, எங்கேயாவது வெளியே போகலான்னு தான் சொல்றேன். ஆனா நீங்க நான் சொல்வதுல தப்பு கண்டுபிடிக்கிறீங்க. அவ கிடக்கிறா, என்ன வேண்டுமானாலும் சொல்வதை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நம்ம செய்தித்தாள நிதானமா படிக்க வேண்டும் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். இந்த நாளிதழிலிருந்து ஓய்வு நேரம் கிடைத்தால் மட்டும் எதையாவது யோசிப்பீர்களா என்ன? சுதா கோபமாக சொன்னதும் பிரகாஷ், ஏய், குழந்தைகளின் கோடை விடுமுறை வரட்டும், இதை பற்றி யோசிப்போம். இப்படி சொல்லி விஷயத்தை தவிர்த்தார் பிரகாஷ். சில நாட்கள் நிம்மதியாக கழிந்தது. அப்போது யாரும் நினைத்து கூட பார்க்காத ஒன்று நடந்தது. ஒரு நாள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய பிரகாஷ் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. அவர் முகத்தில் ஏமாற்றமும் சோகமும் தெளிவாக தெரிந்தது. அவனை பார்த்ததும் சுதா கலங்கி போனாள். ஏங்க, என்ன நடந்தது? எல்லாம் நல்லா தானே இருக்கு. அலுவலகத்தில் ஏதாவது நடந்ததா? ஏங்க, ஏதாவது சொல்லுங்க, மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. அப்புறம் பிரகாஷ் கூறினான், இங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே பாக்கி இல்லை, அத நீங்களே பாருங்க. சொல்லிக்கொண்டே பிரகாஷ் பாக்கெட்டிலிருந்து ஒரு கவரை எடுத்தான். குழந்தைகள் கேள்வி கண்களுடன் கவரை திறந்த போது அவர்களின் வாய் திறந்திருந்தது. அப்போது சுதா பதற்றத்துடன், என்ன நடந்தது என்று சொல்லுங்க. யாரும் எதுவும் சொல்லாததால் கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்த சுதா ஆச்சரியப்பட்டாள். முகத்தில் மகிழ்ச்சி அலை ஓடியது. அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவள் நம்ப முடியாத முகபாவத்துடன் பிரகாஷை பார்த்து, உங்களுக்கு உண்மையிலேயே பதவி உயர்வு கிடைத்ததா? அதனால் பிரகாஷ் சிரித்து கொண்டே சொன்னார், மிஸ்ஸஸ் சுதா அவர்களே, பதவி உயர்வு மட்டுமல்ல, எனக்கு கம்பெனியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் போனஸும் வெளிநாடு செல்வதற்கான ஃபேமிலி டூர் பேக்கேஜும் கிடைத்துள்ளது. இதை கேட்ட சுதாவிற்கு தன் காதையை நம்ப முடியவில்லை. பிறகு பிரகாஷ் சொன்னான், மேடம், என்னுடைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி பிடித்தது? தாமதமானாலும் தரமாக இருக்கும். சும்மா இருக்கும் உங்க கணவர் கண்டிப்பாக உங்க ஆசையை நிறைவேற்றுவார். ஏங்க, அப்புறம் ஏன் முன்னாடியே சொல்லல? என் உயிர் கொஞ்ச நேரத்துல என்கிட்ட இல்ல. சுதா சிரித்து கொண்டே இதை சொன்ன போது குழந்தைகள் இருவரும், நீங்கள் தான் உலகின் சிறந்த அப்பா. குழந்தைகள் கட்டி அணைத்து கொண்டு முத்தமிட்டனர். நண்பர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். இவ்வாறு கூறிவிட்டு குழந்தைகள் இருவரும் வீட்டை விட்டு வெளியே ஓடினர். அப்போது சுதா பரபரப்பாக கேட்டாள், ஓகே சொல்லுங்க, நாம எப்ப போகணும்? அவ்வளவுதான், அடுத்த வார விமானம். இதற்கிடையில் பொருட்களை நாம் தயார் செய்ய 7 நாட்கள் மட்டுமே உள்ளது. இப்படி நினைத்து கொண்டே சமையல் அறைக்கு சென்றாள் சுதா.
இரவு உணவின் போது கூட வெளியூர் பயணம் பற்றி பேச்சுதான். அப்போது பிரகாஷ், நாளை வங்கியிலிருந்து பணத்தை எடுக்கிறேன் என்றான். நீங்கள் உங்கள் பொருட்களின் பட்டியலை தயார் செய்யுங்கள். எதை வாங்க நினைத்தாலும் நாளே வாங்கிடலாம். பிரகாஷ் இதை சொல்வதற்குள் குழந்தைகள் இருவரும் தங்கள் கோரிக்கைகளை சொல்ல ஆரம்பித்தனர். மேலும் எப்போதும் போல இரு குழந்தைகளும் பேசுவதை பார்த்து அவர்களின் நாய் டைகரும் குறைக்க ஆரம்பித்தது. அதே சமயம் பிரகாஷ் மற்றும் சுதாவின் கவனம் நாயை நோக்கி செல்ல இருவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்க்க ஆரம்பித்தனர். அப்போது பிரகாஷ், சுதா, வெளியூர் சென்றால் டைகரை எங்கே விடுவது? பிறகு சுதாவும் யோசிக்க ஆரம்பித்தாள். நானும் இதை நினைக்கவில்லை, என்ன செய்வது என்று அனைவரும் தவித்தனர். அப்போது குழந்தைகள், மம்மி, டைகரை பாட்டி வீட்டில் விடலாம் என்றனர். சுதா எதுவும் சொல்லும் முன் குழந்தைகள் உடனே பாட்டியை போனில் அழைத்து அம்மாவிடம் ஒப்படைத்தனர். அம்மா எப்படி இருக்கீங்க? சுதா கேட்டாள். அப்போது அவளது அம்மாவின் குரல் மறுபக்கத்திலிருந்து வந்தது. நான் நன்றாக இருக்கிறேன் சுதா, நீங்கள் எல்லோரும் நலமா? ஆமாம்மா, நாங்கள் அனைவரும் நலம். உண்மையில் வெளியூர் பயணம் போறதா இருக்கும். ஆனா நாய்க்குட்டி டைகரை எங்கு விட்டு செல்வது என்று புரியவில்லை. டைகரை கொஞ்ச நாள் வைத்திருக்க முடியுமா? சுதாவின் பேச்சை கேட்டு அவள் அம்மா, சுதா, உன் அண்ணியும் கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா. எனக்கும் முழங்கால வலி இருக்கிறது, அதனால் என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. பிறகு ஏதோ யோசித்து விட்டு அம்மா சொன்னால், ஞாபகம் வந்தது, நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வெளியூர் செல்லும் போதெல்லாம் அவர்கள் வளர்க்கும் நாய்களை நாய் பராமரிப்பு மையத்தில் விட்டு விடுவார்கள். நீங்க முயற்சி செய்து பாருங்க. சரியம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. இதை சொல்லிவிட்டு மனமுடைந்து போனை வைத்தாள் சுதா. மறுநாள் பிரகாஷ் அருகிலுள்ள நாய் பராமரிப்பு மையத்திற்கு சென்று விசாரித்தார். ஆனால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார். ஏங்க, டைகர் எங்காவது விட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா இல்லையா? சுதா கேட்டதற்கு பிரகாஷ், இல்லை சுதா, நாய் பராமரிப்பு மையத்திற்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 2000 ரூபாய் செலவாகும் என்றார். கடவுளே, இவ்வளவு காசு என்று சுதா ஆச்சரியத்துடன் கேட்டபோது பிரகாஷ் சொன்னான், இப்படி செய்தால் என்ன? அதுக்கு மேல இத்தனை நாளா வெளியே போறோம், அதனால வீட்டுக்கு பாதுகாப்பிற்கும் ஒரு காவலாளி வேணும். அவரும் ஒரு நாளைக்கு குறைந்தது 1000 ரூபாய் கேட்பான். மேலும் மாதம் நிறைய செலவாகும். இதை கேட்டு சுதா மற்றும் குழந்தைகள் இருவரும் கலங்கினர். அப்போது பிரகாஷ், ஏதாவது ஏற்பாடு செய்யாவிட்டால் வெளிநாடு செல்லும் திட்டத்தை ரத்து செய்ய நேரிடும். இதை கேட்ட அவனது மகன் விஷ்ணு, எனக்கு தெரியும், அப்பாவும் இப்படித்தான் செய்வார், உன்னிடம் பேசவே மாட்டேன். இதை சொல்லிவிட்டு கோபமாக தன் அறைக்கு சென்றான். அப்போது சுதா சொன்னால், உங்க அம்மாவை ஏன் ஊரிலிருந்து கூப்பிடக்கூடாது? அப்போது பிரகாஷ், நீ என்ன பேசுற? அம்மா எப்படி இங்க வந்து வாழ முடியும்? அவங்களும் தனியா இருந்து பழகினவங்க. அப்போ சுதா சொன்னால், பிரகாஷ், ஒரு முறை யோசிங்க. 1, வீட்டின் பாதுகாப்புக்கு காவலாளி தேவைப்படாது. 2, டைகர் பராமரிப்புக்கு கூடுதல் செலவு செய்ய வேண்டியதில்லை. 3, வீட்டில் வைத்திருக்கும் செடிகளையும் உங்க அம்மாவே பார்த்துக்குவாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரே கல்ல 3 மாங்காய். நீங்க ஒன்னும் செலவு செய்ய வேண்டியதில்லை. சுதாவின் பேச்சை கேட்டு பிரகாஷ் ஓகே சொன்னான். ஆனால் சுதா, நீ அன்று கண்ணீருடன் என் அம்மாவை பிடிக்கவில்லை என்று சொன்னாய். அதனால்தான் இன்று வரை அவரை இங்கு கூப்பிடவே இல்லை. நாம் இங்கே சொகுசு வாழ்க்கை வாழ்கிறோம். என் அம்மா பாவம் கிராமத்தில் தனியாக வாழ்கிறாள். இன்றைக்கு நமக்கு தேவைப்படும் போது அவளை இங்கே கூப்பிடுகிறோம். இது நல்ல விஷயம் இல்லை அல்லவா? அப்போது சுதா சொன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம வீட்டையும் டைகரையும் பார்த்துக்க கூப்பிடுறோம் நான் சொல்ல போறோம். நீங்க உங்க அம்மாவை மட்டும் கூப்பிடுங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே போனை பிரகாஷிடம் கொடுத்தாள் சுதா. ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரகாஷ், இங்கேயே உட்கார்ந்து உங்களை எல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன் என்று ஜானகி சொன்னதற்கு பிரகாஷ், ஓகே அம்மா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், கொஞ்ச நாள் இங்க வந்து இருங்கம்மா. அப்பொழுது ஜானகி, ஐயோ இல்ல பிரகாஷ், சுதாவும் குழந்தைகளும் சில நாட்கள் என்னை வந்து சந்தித்து போகட்டும், நான் வருவது சாத்தியமில்லை. அப்போது பிரகாஷின் கையிலிருந்து போனை வாங்கி கொண்டு சுதா சொன்னால், அம்மா, அந்த கிராமத்துக்காரர்கள் மீது உங்கள் அன்பை எல்லாம் செலவழித்தா எங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கும்?
உங்கள் பேர குழந்தைகளுக்கும் உங்க அன்பு தேவை. ஹே சுதா, நான் எப்போதும் உன்னை என் இதயத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜானகி சொன்னதற்கு சுதா, அம்மா, இவ்வளவு தூரத்திலிருந்து ஆசீர்வதித்தால் என்ன நடக்கும்? உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை. உங்கள் பேர குழந்தைகளும் உங்களை அதிகம் பார்க்க முடியவில்லை என்று விஷ்ணு உங்களை நினைத்து அழ ஆரம்பித்தான். இப்போது விடுமுறை நாட்களை பாட்டியுடன் தான் கழிக்க வேண்டும் என்பதில் குழந்தைகள் பிடிவாதமாக உள்ளனர். அதனால் தான் சொல்கிறேன், இன்றே துணிகளை கட்டிக்கொண்டு ரயிலில் ஏறி இங்கே வாங்க. இத்தனை வருடங்களுக்கு பிறகு மருமகள் மிகவும் மரியாதையாக பேசி அன்புடன் என்னை தன் வீட்டிற்கு அழைத்தாள். இதை பார்த்த ஜானகிக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவளால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் மகன் மருமகள் வீட்டிற்கு செல்ல தயாராக ஆரம்பித்தாள். ஜானகியின் கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். அவர் உயிருடன் இருந்தபோது அவர் கிராமம் முழுவதும் மிகவும் மதிக்கப்பட்டார். ஜானகி எளிமையான குணம் கொண்டவராக இருந்தாலும் கணவர் பிரிந்த பிறகு ஜானகி கிராமத்தில் உள்ள தனது வீட்டில் தனியாக வசித்து வந்தார். ஆனால் கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரை முழுவதுமாக கவனித்துக் கொண்டனர். கிராமத்து பிள்ளைகள் கூட அவனை சும்மா விடவில்லை. பெரும்பாலும் எல்லா குழந்தைகளும் அவரிடம் வந்து கதை கேட்பார்கள். கிராமத்தில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை என்றால் அவருக்கு உதவ ஜானகி எப்போதும் தயாராக இருப்பார். அதனால்தான் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் அவள் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருந்தனர். கணவனின் ஓய்வூதியம் வந்து கொண்டிருந்தது. அதுவே மாத செலவுக்கு போதுமானதாக இருந்தது. ஜானகி தனது மருமகளின் வீட்டிற்கு எடுத்து செல்வதற்காக லட்டுகள், முறுக்கு, பர்ஃபி மற்றும் சில காரம் நிறைந்த தின்பண்டங்களை மகிழ்ச்சியுடன் தயார் செய்தார். அக்கம் பக்கத்தினரையும் கூட இனிப்பு செய்வதற்கு உதவிக்கு அழைத்தாள். மறுநாள் தன் வீட்டு பொறுப்பை ஊர் மக்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஜானகி ரயிலில் ஏறி சுமார் 2 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு தன் மகனின் நகரத்தை அடைந்தாள். ஸ்டேஷனை அடைந்த போது தன் மகன், மருமகள், பேர குழந்தைகள் தனக்காக ஆவலுடன் காத்திருப்பதை கண்டாள். ரயிலிலிருந்து இறங்கியதும் மகனும் மருமகளும் அவளின் பாதங்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினார்கள். அதனால் 2 குழந்தைகளும் ஓடி வந்து பாட்டி பாட்டி என்று கட்டி அணைத்தனர். தன் குழந்தைகளின் அன்பையும் பாசத்தையும் கண்டு ஜானகி அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அனைவரும் காரில் வீட்டை அடைந்து வீட்டின் கதவை திறந்த போது அவருக்கு முன்னால் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரை பார்த்து நாய்க்குட்டி டைகர் அவர்களை நோக்கி குரைக்க ஆரம்பித்தது. ஆனால் ஜானகி நாய்க்குட்டியையும் மிகவும் அன்புடன் அரவணைத்த போது டைகர் முற்றிலும் அமைதியாகிவிட்டது. இதை பார்த்த சுதா புதையல் கிடைத்ததை போல மகிழ்ச்சி அடைந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் வெளியேறிய பிறகு ஜானகி டைகரை மட்டுமே கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். கிராமத்தில் எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்த ஜானகி தன் மகன் மருமகள் வீட்டில் எல்லா விதமான வசதிகளையும் கண்டு வியந்தார். மருமகள் சுதா அவரை மிகவும் கவனித்துக் கொண்டிருந்தாள். பிரகாஷ் அவர்களை எல்லா வகையிலும் கவனித்துக் கொண்டிருந்த போது 2 குழந்தைகளும் தங்கள் பாட்டியை மிகவும் கவனித்துக் கொண்டனர். 3-4 நாட்கள் இப்படியே தொடர்ந்தது. ஒரு நாள் ஜானகியிடம் வீட்டு வேலைகளை எல்லாம் சுதா விளக்க ஆரம்பித்தாள். நாய்க்குட்டிக்கு என்ன சாப்பிட பிடிக்கும், உணவு எங்கே வைக்கப்படுகிறது, வீட்டு மளிகை சாமான்கள் எங்கே முதலியன. பிறகு அவள் சொன்னாள், அம்மா, டைகரை காலையிலும் மாலையிலும் பூங்காவில் வாக்கிங் அழைத்து செல்லுங்கள். உங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். டைகர் வீட்டில் அழுக்குகளை பரப்பாது. அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டே ஜானகி சில சமயங்களில் வேலையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். சில சமயம் சுதாவை கேள்வி கண்களுடன் பார்ப்பாள். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சொன்னால், நல்லா இருக்கு சுதா, எல்லாத்தையும் சொன்னாய், சாப்பாடு செய்வதற்கு பேசிக்கொண்டே மறந்து விட்டோமே. இப்போது பொறுத்திருங்கள், சுவையான உணவுகளை தயார் செய்து உங்கள் அனைவருக்கும் கொடுக்கிறேன். ஆமா, மறந்துட்டேன், கிராமத்து நண்பர்கள் உதவியுடன் உங்களுக்காக என் கைகளால் லட்டு மற்றும் பர்ஃபி தயார் செய்துள்ளேன். நான் இப்போது கொண்டு வருகிறேன், குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். சொல்லிக்கொண்டே தன் பையில் இருந்த பொருட்களை எடுத்து மனிஷாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சந்தோஷமாக ஊட்ட ஆரம்பித்தாள். அப்போது அங்கு சில பிரீஃப் கேஸுகளும் பைகளும் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். அதை பார்த்த உடனே வியப்புடன் கேட்டாள்,
என்ன சுதா, எங்கேயாவது போகிறாயா? அப்போது சுதா பதற்றத்துடன் சொன்னாள், அம்மா அது ஒன்றும் இல்லை, உங்கள் மகன் அலுவலக வேலையாக வெளிநாடு செல்ல வேண்டும், அதனால் குழந்தைகளும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக மாறினர். அதனால நாங்களும் அவரோட போறோம், கொஞ்ச நாள் வீட்டை பார்த்துக்கோங்க. ஆனா இதை கேட்ட ஜானகி இன்னும் ஆச்சரியப்பட்டாள். அப்புறம் பிரகாஷ் சொன்னான், அம்மா அலுவலகத்தில் திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு காலையிலேயே கிளம்பணும், நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க, 10-12 நாட்களுக்குள் திரும்பி விடுவோம். இதை சொல்லிவிட்டு அனைவரும் தங்கள் தயாரிப்புகளை தொடங்கினர். மறுநாள் காலையில் அவர்கள் அனைவரும் விமான நிலையத்திற்கு புறப்பட்டனர். ஜானகியை நாய்க்குட்டி டைகருடன் விட்டுவிட்டு கிளம்பினர். இதையெல்லாம் பார்த்த ஜானகிக்கு பிடிக்கவில்லை. இன்னும் கொஞ்ச நாள்தான் என்று நினைத்து மனதை அமைதிப்படுத்தி கொண்டாள். காலையில் குளித்துவிட்டு அவளும் மிகுந்த அன்புடன் நாய்க்குட்டியை குளிப்பாட்டினார். சுதாவின் அறிவுறுத்தலின்படி நாய்க்குட்டியின் உணவை நாய்க்குட்டியின் பாத்திரத்தில் வைத்துவிட்டு தன் தட்டை எடுத்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்தாள். ஆனால் டைகர் உணவை சாப்பிட தயாராக இல்லை. எல்லோரும் போய்விட்டதால் நாய்க்குட்டி வருத்தமாக இருக்கலாம். எனவே ஜானகி நாய்க்குட்டியை அன்புடன் அரவணைத்து தனது தட்டில் இருந்த ஒரு ரொட்டியை நாய்க்குட்டிக்கு வாயில் வைத்தாள். அதனால் நாய்க்குட்டியும் தன் சோகத்தை மறந்து மகிழ்ச்சியுடன் அவளுடன் உணவு உண்ண ஆரம்பித்தது. இப்போது ஒவ்வொரு முறையும் ஜானகி தனது சொந்த தட்டிலிருந்து நாய்க்குட்டிக்கு உணவு கொடுப்பார். டைகர் மிகுந்த ஆர்வத்துடன் அமர்ந்து அவளுடன் உணவு சாப்பிடும். ஜானகிக்கு யாரிடமாவது பேச வேண்டும் என்று தோன்றினால் நாய்க்குட்டியிடம்தான் பேசிக்கொண்டிருப்பாள். மெல்ல மெல்ல இருவரும் நல்ல நண்பர்களானார்கள். அவள் தினமும் காலையிலும் மாலையிலும் பூங்காவிற்கு வாக்கிங் செல்ல டைகரை அழைத்து சென்றாள். மேலும் அவள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் அறிந்தாள். அவர் குழந்தைகளுடன் கதை சொல்வதையும் சிரிப்பதையும் பேசுவதையும் விரும்பினார். அக்கம் பக்கத்து பிள்ளைகள் எல்லாம் பாட்டி என்று அழைத்தால் அவளுக்கும் பிடித்திருக்கும். பெரும்பாலும் குழந்தைகள் தங்கள் வீட்டிற்கு வருவார்கள். சில சமயங்களில் குழந்தைகள் லூடோ கேரம் விளையாடுவார்கள். சில சமயங்களில் பாட்டியின் கதைகளை கேட்பார்கள். சில நேரங்களில் ஜானகி வேலையில் பிஸியாக இருக்கும்போது குழந்தைகள் நாய்க்குட்டியுடன் விளையாடத் தொடங்குவார்கள். ஜானகி தன் பேர குழந்தைகளுக்காக கொண்டு வந்த அதே இனிப்புகளை அந்த குழந்தைகளுக்கும் கொடுத்ததால் அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் சாப்பிட்டார்கள். இத்தனை விஷயங்களுக்கிடையில் நாள் எப்போது கழியும் என்று கூட அவள் உணரவில்லை. ஒரு நாள் இரவு அவள் படுக்கைக்கு சென்றபோது குழந்தை அழும் சத்தம் கேட்டது. அது மிகவும் தாமதமான நேரம், ஆனால் குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அவர் வெளியே வந்தபோது குழந்தையின் பெற்றோர் வீட்டின் முற்றத்தில் சுற்றித் திரிவதை கண்டாள். குழந்தையை அமைதிப்படுத்த முயன்றாள். ஆனால் குழந்தை எந்த விதத்திலும் அமைதி அடையவில்லை. பெற்றோர் இருவருமே மிகவும் வருத்தப்பட்டனர். பாருங்க அம்மா, என்ன ஆச்சுன்னே தெரியல, அழுது கொண்டே இருக்கிறது. குழந்தையின் தாய் ஜானகியிடம் கூறியதும் ஜானகி உடனடியாக அவரை உள்ளே அழைத்து வந்து தொப்புள் மற்றும் வயிற்றில் விளக்கெண்ணெய் பூச ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழித்து குழந்தை முற்றிலும் அமைதியாகிவிட்டது. ஜானகி குழந்தையிடம் அவனது மொழியில் பேச ஆரம்பித்ததும் குழந்தை சிரிக்க ஆரம்பித்தான். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த குழந்தையின் பெற்றோர், அம்மா, நீங்கள் ஒரு அற்புதமான கைராசியானவர், குழந்தை உங்க கைக்கு வந்தவுடன் சிரிக்க ஆரம்பித்தது. இதை சொல்லும்போது இருவரும் ஜானகிக்கு நன்றி சொல்ல சோர்வடையவில்லை. அம்மாடி, சிறு குழந்தைகளுக்கு சில சமயம் வாயு உருவாகும், இதனால் அவர்கள் அழத் தொடங்குகிறார். மேலும் குழந்தைகளுக்கு என்ன ஆயிற்று என்று எண்ணி கவலைப்படுகிறோம். இப்போ நீ போய் நிம்மதியா தூங்கு, குழந்தை தொந்தரவு செய்ய மாட்டான் சொல்லிக்கொண்டே ஜானகியும் உள்ளே வந்தாள். மகனும் மருமகளும் கிளம்பி பல நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்று வரை அவர்கள் வரவில்லை. கூப்பிட்டு எதுவும் சொல்லவில்லை என்று நினைக்க ஆரம்பித்தாள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்போது வருவார்கள் என்று கேட்க ஜானகி தன் மகன் பிரகாஷை அழைத்தாள். ஆனால் போன் எடுக்கவில்லை. குழந்தைகள் எப்போது வருவார்கள் என்று தெரியவில்லையே, கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லி இருக்காங்க என்று நினைத்து கொண்டே ஜானகி போய் கட்டிலில் படுத்தாள். மறுநாள் காலை ஜானகி டைகரை பூங்காவிற்கு அழைத்து சென்ற போது சுதாவின் தோழி மஞ்சுவும் பூங்காவிற்கு வந்திருந்தாள். தெரியாத வயதான பெண் நாய்க்குட்டி டைகருடன் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டாள். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் சுதாவின் மாமியார் என்று சொன்னார். ஊரிலிருந்து வந்திருக்காங்க. ஓ, வணக்கம் அத்தை, நான் சுதாவின் தோழி மஞ்சு, நான் அருகில் வசிக்கிறேன்,
மஞ்சு சொன்னதும் ஜானகி சிரித்துக்கொண்டே அவளை ஆசீர்வதித்தாள். அப்போது மஞ்சு சொன்னால், நீங்க இங்க வந்தது ரொம்ப நல்லதத்த. இல்லாவிட்டால் என் தோழி சுதாவின் வெளிநாட்டு பயண கனவு கனவாகவே இருந்திருக்கும். அதனால் ஜானகி வியப்புடன் சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியவில்லை மஞ்சு. அப்போது மஞ்சு, சரி அதெல்லாம் விடுங்க அத்த, சொல்லுங்க அவர்கள் எந்த நாளில் இங்கு வருவார்கள்? எப்போ என்று சரியாக தெரியாது. 1 வாரம் அல்லது 10 நாட்களுக்குள் வருவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் 2 வாரங்கள் ஆகிவிட்டது. அதனால் மஞ்சு சொன்னால், இல்ல அத்த, குறைந்தது 1 மாதமாவது ஆகும் என்று சுதா சொல்லியிருந்தாள். அதனால் ஜானகி ஆச்சரியத்துடன் சொன்னார், 1 மாதமா? ஆனா சீக்கிரம் வருவேன்னு சொல்லியிருந்தாங்களே. இல்ல அத்த, உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் இருக்கிறது. சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு மஞ்சு அங்கிருந்து கிளம்பினாள். ஜானகி சிந்தனையில் ஆழ்ந்தாள். அவள் நாய்க்குட்டியுடன் வீடு திரும்ப தொடங்கினாள். பின்னர் அந்த இடத்தில் அதிக சத்தம் இருப்பதை கண்டார். அங்கு விரைந்து சென்ற அவர் காரணம் கேட்டதில் அதே பகுதியில் வசிக்கும் ராம் என்பவரது வீட்டில் திருடப்பட்டது தெரிய வந்தது. அவரது மகளின் திருமணம் அடுத்த வாரம் நடைபெற இருந்த நிலையில் நகைகள் அனைத்தையும் திருடர்கள் திருடிச் சென்றனர். ஜானகிக்கு இதை கேட்டதும் மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏழ்மையான குடும்ப உறுப்பினர்கள் எப்படி கவலைப்படுவார்கள் என்று யோசித்த ஜானகி நாய்க்குட்டியுடன் தனது வீட்டிற்கு திரும்பினார். வீட்டை அடைந்ததும் போன் அடித்தது. ஜானகி போனை எடுத்த போது அது அவள் மகன் பிரகாஷின் குரல். ஹலோ அம்மா, அங்க எல்லாம் சரியா? டைகர் உங்களை அதிகம் தொந்தரவு செய்ததா? அதனால் ஜானகி, இல்ல பிரகாஷ், சரி எல்லாம் சரி. இருவரும் ஒருவரையொருவர் நன்றாக கவனித்துக் கொள்கிறோம். நாய்க்குட்டி நாள் முழுவதும் வீடு முழுவதும் குதித்து கொண்டே இருக்கும். சரி, 10 நாட்களில் வருவதாக சொல்லியிருந்தீர்கள். ஆனால் திரும்பி வர பல நாட்கள் ஆயிற்று. அதனால் பிரகாஷ், ஆமா அம்மா, ஆஃபீஸ் வேலை அதிகமாக இருந்ததால இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நீ அங்கே பார்த்துக்கொள். இவ்வாறு சொல்லி பிரகாஷ் போனை வைத்ததும் பின்னால் இருந்து சுதா கேட்டால், என்ன சொன்னாள் அம்மா? எல்லாம் சரியா? ஆமா சுதா, எல்லாம் சரி. உன் வீடும் நாய்க்குட்டியும் பாதுகாப்பாக உள்ளது. அதனால் சுதா மகிழ்ச்சியுடன், பாருங்க, கிராமத்திலிருந்து அம்மாவை அழைக்கும் எண்ணம் எவ்வளவு நல்லது பார்த்தீங்களா? நான் சொன்னது பழித்து விட்டது இல்லையா? டைகருக்கும் ஒரு பாதுகாவலர் கிடைத்தார், நம் வீட்டுக்கும் ஒரு காவல்காரி கிடைத்து விட்டாள். இப்போது நாம் நிம்மதியாக இன்னும் சில நாட்கள் இங்கே சுகமாக சுற்றலாம். ஆமா சுதா, சரியான யோசனை சொன்னாய். இல்லாவிட்டால் வீட்டின் பாதுகாப்பு செலவும் டைகரை பராமரிப்பு மையத்தில் வைத்திருக்கும் செலவும் மொத்தம் 1 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் என்றார் பிரகாஷ். அப்போது சுதா சொன்னால், இப்போது என்னிடமிருந்து இன்னொரு விஷயத்தை கேளுங்க. அப்படியே உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை நம்மிடம் ஒப்படைக்க அம்மாவிடம் சொல்லுங்க. அந்த பணத்தை அவர்கள் என்ன செய்ய போறாங்க? உங்க அப்பாவுக்கு மாதந்தோறும் பென்ஷன் வரும். இதை விட அதிக பணத்தை வச்சு என்ன செய்வாங்க உங்க அம்மா? ஏ சுதா, நான் நினைத்ததை அப்படியே கூறிவிட்டாய்ப்போ. நானும் அதையே நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் பிரகாஷ், உங்க அம்மா பணம் கொடுப்பார்களா என்று சுதா கேட்டபோது, ஏன் கொடுக்க மாட்டார்கள் என்று பிரகாஷ் கூறினார். நான் தேவை என்று சொல்வேன். பிறகு என் பதவி உயர்வு பற்றி அவர்களிடம் சொல்லவில்லை. இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் நாம் வெளியூர் அலுவலக வேலைக்காக வந்திருக்கிறோம், சுற்றுலா பயணம் செய்யல. இங்கே பிரகாஷ் போனை துண்டித்து விட்டதாக உணர்ந்தான். ஆனால் போன் துண்டிக்கப்படவில்லை. ஜானகி பிரகாஷுக்கும் சுதாவுக்கும் இடையேயான அனைத்து உரையாடல்களையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். மகன் மற்றும் மருமகளின் எண்ணங்களை அறிந்ததும் அவரது தலை சுற்றியது போல் இருந்தது. தன் சுயநல காரணங்களுக்காக தன் சொந்த மகன் மிகவும் கீழ்த்தரமாக தள்ளப்படுவதை அவளால் நம்ப முடியவில்லை. பிறகு தனக்குள் சொல்லிக் கொண்டாள், இந்த கலியுகத்தில் அன்னையின் பாசத்தையும் அன்பையும் விட பேராசையும் சுயநலமும் மேலோங்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் என் பாசம் இப்படி இருந்ததில்லை. நினைக்கும் போதே கண்களிலிருந்து கண்ணீர் வலிய ஆரம்பித்தது. அப்போது வெளியிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டு ஆம்புலன்ஸ் வரும் சத்தம் கேட்டது. ஆனால் வெளியிலிருந்து வரும் சத்தமும் அழுகையும் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத அளவுக்கு அவள் மனதில் குழப்பம் இருந்தது. வெகுநேரம் மௌனமாக அமர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். பசியோ தாகமோ இல்லை. பிரகாஷின் சிறு வயது முதல் இன்று வரை நினைவுகள் அனைத்தும் அவள் மனதில் மின்னியது. அப்போது திடீரென அவள் கவனம் நாய்க்குட்டியை நோக்கி சென்றது.
பசியால் வாளை ஆட்டியபடி அவர்களை சுற்றி அலைந்தது. ஜானகி வேகமாக கண்ணீரை துடைத்து கொண்டு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொண்டு வந்தாள். ஆனால் நாய்க்குட்டி டைகர் எப்பொழுதும் ஜானகி சாப்பிட்ட பிறகுதான் சாப்பாடு சாப்பிடும். அதனால் ஜானகி விரும்பாவிட்டாலும் 2 வேளை உணவை சாப்பிட வேண்டியதாயிற்று. மாலை ஜானகி வெளியே வந்து பார்த்தபோது வீட்டில் திருட்டு நடந்த ராம் தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. இதை கேட்ட ஜானகிக்கு அளவில்லாத ஆச்சரியம். மறுநாள் ராம் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதும் ஜானகி அவரை சந்தித்து விளக்கமளிக்க தொடங்கினார். பாருங்க அண்ணா, வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒருத்தர் தனது வாழ்க்கையை முடித்து கொள்வதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் ராம் சொன்னார், இல்லை சகோதரி, நான் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது. நான் முழுக்க உழைத்து 4 பைசா வீட்டுக்கு கொண்டு வருகிறேன். ஆனால் செலவுக்கு கூட காசு இல்லை. மிகவும் சிரமப்பட்டு எனது மகளின் திருமணத்திற்காக கொஞ்சம் பணம் சேகரித்து நகைகளை எடுத்தேன். ஆனால் நாங்கள் இந்த சம்பவத்தை கனவில் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது மகளுக்கு எப்படி திருமணம் நடக்கும், என்ன செய்வது என்று புரியவில்லை. இவ்வாறு கூறி கண்ணீர் விட்டார் ராம். ராமின் நிலையை கண்டு நெகிழ்ந்தாள் ஜானகி. கவலைப்படாதே அண்ணா, கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, எல்லாம் சரியாகிவிடும் என்று ஜானகி சொன்னார். ஒரு மகளின் தந்தையின் உதவியற்ற நிலையை கண்டு ஜானகி மனவேதனையுடன் தூங்க சென்றார். அடுத்த நாளே அவர் தனது கிராமத்திற்கு அழைத்து தனது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கூறி 1 லட்சம் ரூபாய் அனுப்ப சொன்னார். மேலும் ஊருக்கு வந்த பின் திருப்பி தருவதாகவும் கூறினாள். இப்போது கிராமத்தில் ஜானகியின் வார்த்தைகளை யார் புறக்கணிக்க முடியும்? அடுத்த நாளே அவருக்கு பணம் டெலிவரி செய்யப்பட்டது. பணத்தை எடுத்துக்கொண்டு ஜானகி ராமின் வீட்டிற்கு சென்று எல்லா பணத்தையும் அவரிடம் கொடுத்தார். இதை பார்த்த ராம், ஐயோ என்ன இது? திறந்து பார்த்த அவர் பணத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து, இவ்வளவு பணம்? எனவே ஜானகி கூறினார், இப்போது உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கும் இல்லையா? அப்போது ராம், ஐயோ வேண்டாம், இந்த பணத்தை என்னால் எடுக்க முடியாது. அண்ணா, அது உன் மகள் மட்டுமல்ல, எனக்கும் ஒரு மகள். மறுத்தால் எனக்கு பிடிக்காது. என்னை உங்கள் மூத்த சகோதரியாகவே கருதுங்கள். ஜானகி இதை சொன்னதும் ராமின் கண்கள் நிறைந்து, உங்களின் இந்த உதவியை நாங்கள் எப்படி திருப்பிச் செலுத்த முடியும்? அதற்கு ஜானகி கூறினார், ஒரு மனிதனாக மற்ற மனிதர்களுக்கு உதவுவது நமது கடமை என்றார் ஜானகி. இதில் என்ன இருக்கு? ஜானகியின் இந்த நடவடிக்கையை அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வெகுவாக பாராட்டினர். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினரும் ராமிற்கு உதவ முன்வர திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஜானகி வீடு திரும்பி உட்கார்ந்து கொண்டிருந்த போது மருமகள் சுதா அழைத்தாள். அம்மா, நாளை மதியம் வீட்டுக்கு வந்துடுவோம். உணவை தயார் செய்து வைத்திருங்கள். வீட்டை முற்றிலும் சுத்தமாக வைத்திருங்கள். நான் விட்ட மாதிரி எனக்கு வீடு வேண்டும் அம்மா என்றாள் சுதா. சரி சுதா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் ஜானகி. மறுநாள் காலை ஜானகி மிக சீக்கிரமாக எழுந்தாள். இன்று அவரது கணவரின் நினைவு நாள். அதனால் அதிகாலையிலேயே குளித்துவிட்டு கோயிலுக்கு செல்ல ஆயத்தமானாள். கடவுளுக்கு உணவு வழங்க அவள் சமையலறைக்கு சென்று அல்வா, பூரி, பஜ்ஜி என்று அவள் கணவருக்கு பிடித்தமான உணவை தயாரிக்க தொடங்கினாள். மேலும் ஏழைகளுக்கு விநியோகிக்க சிறிது உணவையும் தயார் செய்தாள். நாய்க்குட்டியை வீட்டில் விட்டுவிட்டு கோவிலுக்கு சென்றாள். கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசனம் செய்து கணவரின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தார். கோவிலை விட்டு வெளியே வந்ததும் எல்லா ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தார். அப்போது அவள் பார்வை அங்கே அமர்ந்திருந்த ஒரு மூதாட்டி மீது விழுந்தது. அவள் உணவு கொடுக்க மூதாட்டியின் அருகில் செல்ல ஆரம்பித்தவுடன் அவள் சேலையின் முந்தானையில் முகத்தை மறைத்தாள். அந்த பெண் தன் உயரத்தாலும் உடல் அமைப்பாலும் அவளுக்கு பரிச்சயமானவளாக தெரிந்தாள். ஜானகி பிரசாதம் கொடுக்க ஆரம்பித்த உடனே அவள் கண்கள் அந்த பெண்ணின் கையில் விழுந்தது. அதில் தேவி என்று எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்த ஜானகியின் இதயம் துடித்தது. தேவி, நீ என் தோழி தேவி இல்லையா? இதை சொல்லிக்கொண்டே முந்தானையில் கலற்றிய போது தேவியால் கண்ணில் கண்ணீர் நிற்கவில்லை. இதெல்லாம் எப்படி நடந்தது தேவி? நீ உன் மகன்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாய்.
கிராமத்தை விட்டு அவனுடன் நகரத்திற்கு வந்து மிகவும் வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். அதனால் ஜானகியிடம் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று அழுது கொண்டே சொன்னார் தேவி. என் இரு மகன்களும் பெரிய நகரத்தில் நல்ல வேலையில் இருந்ததால் நான் பாக்கியசாலி என்று எண்ண ஆரம்பித்தோம். அப்போது மகன்கள் மருமகள்கள் இருவரும் அவர்களுடன் இங்கு வந்தனர். நாங்களும் அவர்களுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். மூத்த மகன் வீட்டில் 3 மாதங்கள், இளைய மகன் வீட்டில் 3 மாதங்கள் வாழ்ந்து வந்தேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என் கணவர் இறந்து விட்டதால் மகன்கள் கிராமத்து வீட்டை விற்க வலியுறுத்தினர். நான் உயிருடன் இருக்கும்போது என் கைகளை வெட்டி என் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது என்று கிராம மக்கள் அனைவரும் என்னை எவ்வளவோ தடுத்தார்கள். ஆனால் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. என் முதுமையை என் குழந்தைகளுடன் கழிக்க வேண்டியிருக்கும் போது என் குழந்தைகளை கேட்பதில் என்ன தீங்கு என்று நினைத்தேன். ஆனால் தன் பங்கை எடுத்துக்கொண்டு மூத்த மகன் மனைவி குழந்தைகளுடன் வெளிநாடு சென்று விட்டான். அதனால் என் இளைய மகனும் மருமகளும் என் பொறுப்பை ஏற்க மறுத்துவிட்டனர். என்னுடைய ஒரு தவறான முடிவின் விளைவு இந்த வயதில் நான் தடுமாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். 2 மகன்கள் இருந்தும் எனக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை. முதியோர் இல்லம் செல்ல நினைக்கின்றேன். இதை சொல்லிவிட்டு தேவி கதறி அழ ஆரம்பித்தார். ஜானகி கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள், ஏய், ஏன் முதியோர் இல்லம் செல்ல வேண்டும்? முதலில் நீ என்னுடன் வா. ஜானகி தன் தோழியை வீட்டிற்கு அழைத்து வந்தாள். தேவி, நான் காலை உணவு தயார் செய்கிறேன். அதுவரை நீ கை முகம் கழுவி வந்து இந்த லட்டுகளை சாப்பிடு. நான் இதை என் கையால் செய்தேன். குழந்தைகளுக்காக கொண்டு வந்திருந்தேன். ஆனால் அவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டியிருந்ததால் லட்டு சாப்பிட நேரமில்லை. இதை சொல்லிக்கொண்டே ஜானகியின் கண்கள் கண்ணீர் வழிய காலை உணவை தயாரிக்க சமையலறைக்கு சென்றாள். தோழிகள் இருவரும் பேசிக்கொண்டே காலை உணவை சாப்பிட்டனர். அந்த நேரத்தில் கதவு மணி அடித்தது. ஜானகி கதவை திறந்த போது சுதாவும் பிரகாஷும் எதிரில் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் தன் வீட்டில் அந்நியரை பார்த்து ஜானகியை கேள்வி கண்களால் பார்க்க ஆரம்பித்தாள் சுதா. அப்போது ஜானகி, சுதா, இது என் தோழி, பாவம், அவள் வாழ்க்கையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டாள். சோகமாக இருந்தாள். அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். ஜானகி வாக்கியத்தை முடிக்கும் முன்னே சுதா கத்தினாள். ஆமா ஆமா, இங்கே ஒரு தர்ம சத்திரத்தை திறந்திருக்கிறோம். அதான் எல்லாத்தையும் வீட்டுக்குள் வரவழைச்சிருக்கீங்க. மேலும் எத்தனை நாட்களாக இந்த சமூக சேவை நடக்கிறது? என்ன சொல்கிறாய் சுதா? ஜானகி ஆச்சரியத்துடன் பேசினாள். அப்போது பிரகாஷ், அம்மா, சுதா சொல்வது சரிதான். இது எங்க வீடு. இது ஒன்றும் முதியோர் இல்லம் அல்ல. இதை கேட்ட ஜானகி திகைத்து நின்றார். பின்னர் அவள் சொன்னாள், ஆம், சரி, நீ சொல்வது சரிதான். இந்த வீடு உன்னுடையது, என்னுடையதல்ல. ஏனென்றால் நீங்க இல்லாத நேரத்தில் இந்த வீட்டையும் நாய்க்குட்டியையும் நான் காக்க வேண்டும் என்று நீங்கள் என்னை இந்த வீட்டிற்கு அழைத்தீர்கள். வாட்ச்மேனை விட எனக்கு அதிக அந்தஸ்து எங்க கிடைக்கும்? அப்புறம் என்ன உரிமையால் எதற்கு என் தோழியை இங்கு அழைத்து வந்தேன் என்று கேட்கிறாயா? நீ சொல்வது சரிதான். இப்போது இந்த வீட்டின் உரிமையாளர்கள் வீடு திரும்பிய நிலையில் இந்த வாட்ச்மேனுக்கு என்ன வேலை? உங்க வீட்டுல எங்களை போன்றவர்களுக்கு இடமில்லாமல் இருக்கலாம். ஆனா என் கிராமத்திலும் கிராம மக்களின் இதயங்களிலும் நிறைய இடம் இருக்கிறது. மாலை ரயிலில் என் தோழியுடன் கிராமம் திரும்புவேன். இதை சொல்லி ஜானகியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. மனிஷாவும் விஷ்ணுவும் வந்து பாட்டியை கட்டி கொண்டனர். இல்ல பாட்டி, எங்களை விட்டு போக வேண்டாம். குழந்தைகளின் அப்பாவித்தனமான வார்த்தைகளை கேட்ட ஜானகி 2 குழந்தைகளையும் முத்தமிட்டு, குழந்தைகளா, நான் உங்களை சந்தித்தேன், அது போதும். எனக்கு என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உங்களுடன் இருக்கும். எப்பொழுதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் தன் குழந்தைகளின் நல் வாழ்வை தன்னலமின்றி விரும்பும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தங்கள் குழந்தைகளை ஆதரிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். எனவே நீங்கள் இருவரும் உங்கள் பெற்றோரின் நம்பிக்கையை உடைக்காதீர்கள். ஏனெனில் நம்பிக்கை உடைந்தால் பெற்றோர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள். ஜானகியின் பேச்சை கேட்ட சுதாவும் பிரகாஷும் தங்கள் தவறை உணர ஆரம்பித்தனர்.
அப்போது ஜானகி தன் மருமகள் சுதாவிடம், மருமகளே பாரு, நீங்க போன போது இருந்த மாதிரி தான் உங்க வீடு இப்பவும் இருக்கு. இன்னும் இந்த பணிப்பெண்ணிடம் ஏதாவது குறை இருந்தால் மன்னிக்கவும். இல்லையம்மா, என்ன சொல்றீங்க? சுதா சொன்னதும் ஜானகி, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க சுதா. என் மேல திடீர்னு உன் உள்ளத்துல இவ்வளவு பாசம் துளிர் விட்டதோ அப்பவே நான் சுதாரிச்சிட்டேன். என்னை இங்க கூப்பிடும் போதே நினைச்சேன் சுதா. அடுத்து பிரகாஷ் கூறினான், அம்மா என்னை மன்னியுங்கள். அதனால் ஜானகி சொன்னால், இன்று வரை உன் தாயின் அன்பை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நினைத்து வருத்தமாக இருக்கிறேன். சுதா, நீ ஒரு தாய் இல்லையா? இன்னும் இப்படி தாயின் அன்புடன் விளையாடினீர்களா? நீ தெளிவாக சொல்லியிருந்தால் நான் உன் உதவிக்கு வந்திருப்பேன் அல்லவா? என் உயிர் உங்களுக்கு விளையாட்டாக இருக்கிறதா? பிறகு ஏன் என் உணர்வுகளோடு விளையாடினாய்? பிரகாஷ், நீ கண்ணில் படும் உன் தந்தையின் இன்சூரன்ஸ் பணத்தை பெற புது நாடகம் எதுவும் செய்யாதே. எப்போது கேட்டாலும் தருகிறேன். ஜானகியின் இந்த வார்த்தைகளை கேட்ட பிரகாஷும் சுதாவும் வெட்கத்தால் கூனி குறுகி நின்றனர். சற்றும் தாமதிக்காமல் ஜானகி தன் பையை எடுத்துக்கொண்டு தன் தோழியுடன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பிரகாஷ் மற்றும் சுதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அதே சமயம் பக்கத்து வீட்டில் வசிக்கும் அவளது பக்கத்து வீட்டுக்காரரும் வந்து, அம்மா போகிறாயா? பக்கத்து வீட்டு தோழி ஒருத்தி வந்து, நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு மாமியார் மற்றும் மாமனார் இல்லை. எனவே அன்பின் உருவத்தை உன்னிடம் மட்டுமே காண்கிறேன். இப்போ நீயும் கிளம்புவாயா? அவர்கள் எதில் வருவதை பார்த்த ராமனும் அவர்களை நோக்கி வந்து, எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எங்களுக்கு செய்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொல்லி ஜானகியின் பாதங்களை தொடத் தொடங்கினார். அப்போது ஜானகி சிரித்துக்கொண்டே, ஐயோ, நான் எந்த உதவியும் செய்யவில்லை. உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்து எனக்கு ஒரு உதவி செய்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதே சமயம் மனிஷா விஷ்ணுவும் சேர்ந்து உள்ளூர எல்லா பிள்ளைகளும் கூடி ஒரே குரலில் சொன்னார்கள், பாட்டி போகாதீங்க. அனைவரின் அன்பையும் பார்த்த ஜானகியின் கண்கள் கண்ணீர் வழிந்தன. அப்போது சுதாவும் பிரகாஷும் கண்ணீருடன் கை கூப்பியபடி அவள் முன் நின்றார்கள். பிரகாஷ் சொன்னார், அம்மா எங்களை மன்னியுங்கள். மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டோன்னு தெரியும். ஆனா நீங்க ஒரு தாய். உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தவறுகளை மன்னிக்கும் குணமுடையவர்கள். என் தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அம்மா. உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்போ சுதா சொன்னால், அம்மா எங்களை விட்டு போகாதே. நீங்க இருவரும் இங்கேயே இருங்கள். நான் உறுதியளிக்கின்றேன், புகார் செய்ய நாங்கள் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க மாட்டோம். அதனால் ஜானகி, என் குழந்தைகளே, உங்கள் தவறை உணர்ந்து விட்டீர்கள். அது போதும் எனக்கு. உங்கள் மீது எனக்கு எந்த தவறும் இல்லை. ஆனால் நான் கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு எனக்கு சொந்த வீடு உள்ளது. அங்குதான் எனக்கு நிம்மதி என்று நான் உணர்கிறேன். தேவியை கூப்பிட்டு கொண்டு ஜானகி கூறினார், நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்நாள் முழுவதையும் மகிழ்ச்சியாக கழிப்போம். ஜானகி அனைத்து குழந்தைகளின் தலையிலும் தனது அன்பான கையை வைத்து அனைவரையும் மிகவும் ஆசீர்வதித்தார். ஆட்டோவில் உட்கார ஆரம்பித்தவுடன் யாரோ தன்னை பின்னால் இருந்து இழுப்பதைப் போல உணர்ந்தாள். திரும்பி பார்த்தபோது நாய்க்குட்டி டைகர் அவள் முந்தானியை வாயால் பிடித்து கொண்டு நின்றது. நாய்க்குட்டியை பார்த்ததும் ஜானகியின் கண்களில் மீண்டும் கண்ணீர். ஆனால் அவள் தன்னை பலவீனமாக அனுமதிக்க விரும்பவில்லை. அதனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு முந்தானையை விலக்கிவிட்டு தேவியுடன் ஆட்டோவில் அமர்ந்தாள். அப்போது நாய்க்குட்டியும் ஆட்டோவில் அவள் அருகில் வந்து அமர்ந்தது. நாய்க்குட்டியின் அன்பை கண்டு அனைவரும் வியந்தனர். ஜானகி டைகரை மிகவும் சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் நாய்க்குட்டி அவளை விட்டு போக தயாராக இல்லை. இப்படி நாய்க்குட்டியின் நடத்தையை பார்த்த ஜானகி, மனிதர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, ஆனால் இந்த உயிரற்ற விலங்குகளுக்கு அன்பின் மொழி நன்றாக புரியும். இப்போது நாய்க்குட்டி என்னுடன் இருக்கும். இவ்வாறு கூறிவிட்டு ஆட்டோ டிரைவரை புறப்படும்படி கூறி சைகை காட்டிவிட்டு நாய்க்குட்டி மற்றும் தேவியுடன் கிராமத்திற்கு புறப்பட்டார் ஜானகி. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்ச